நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள். மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம். கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன். நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான், உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம். சரிங்களா? லக்னம்ங்கிறது வேறு. லக்னம்ங்கிறது உயிர். ஜாதக கட்டத்தில் பாருங்கள், லான் போட்டிருக்கு லக்னம். இப்போ ஒரு குழந்தை ஜனனமாக இருந்தது, அந்த லக்னத்திலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டுருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன், ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு 15லேருந்து 20% தாங்க பேசும். சரிங்களா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க, ரிஷப ராசி இருப்பீங்க, கடகராசி, விருச்சிக ராசி, சிம்மம், தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நடக்காதுங்க. ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. 1 கோடி பேர் ஒரு ராசியில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ராசியில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் பார்க்குறது. சரிங்களா? அது ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அங்கே கெட்டது நடந்துகிட்ருக்கு, இங்கே கெட்டது சொல்கிறீங்க, நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலுங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% தான் நிச்சயமாக பேசும். அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன். ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன கிரக நிலை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார், கேது வந்து சிம்மராசியில் இருக்கார், உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார், சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் செஞ்சிருக்காங்க, ராகு வந்து கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி வந்துடும். உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். கடகத்தில் இருந்த குரு மிதுன ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார். சரிங்களா? கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரும், புதனோட பயிற்சி, மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி வரும், செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசிக்கு 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கார். சரிங்களா? ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வந்து சொந்த வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருக்கார். ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்லது தான். ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அப்போ இந்த மாதம் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காதுங்க. கார்த்திகை மாதத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம். ராசிநாதன் கெட்டு போனவங்களுக்கு தான் ஒரு தெளிவு இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, இருட்டுக்குள்ளே போய் மாற்ற மாதிரி இருக்கும், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க, எந்த ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கவங்க பாருங்கள், மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், தெளிவாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு யோகம். ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். எந்த பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தை துலாம் ராசிக்காரங்க ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவீங்க, அதில் டவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல சனியும் உங்களுக்கு இருக்கார். உங்களுக்கு கடன் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், எதிரி இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும், உடம்புல ஹெல்த் பிரச்சனையாக, உடம்புல நோய் நொடிகள் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு தரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். எப்படியும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. வேலை இல்லைங்க சார், தொழில் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, போராட்டத்துலலாம் அசிங்கமான பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய
ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. பிஸ்னஸ் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் கேட்குறீங்க, லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த மாதம் லோன் அப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு வட்டிக்கு கடன் கேட்டிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். எப்படியோ சமாளிச்சிருவீங்க, கவலையப்படாதீங்க. சரிங்களா? இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க. அடுத்தவங்களை ஈஸியாக நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. சரிங்களா? அடுத்தவங்க தான் உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி துலாம் ராசிக்காரங்க. சரிங்களா? அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். கேட்ட இடத்துல உதவியும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருந்த டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதத்தை குறையிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். பெரிய பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம், சரி பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். சரிங்களா? சூரியனால் நல்லா இருக்காருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இல்லை ப்ரைவேட்டில் எங்கே ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ரைவேட் ஜாபும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு, ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? சுக்கிரன் நல்லா இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தோல்வி கிடையாது, வெற்றி மட்டுமே பார்க்க போகிறீங்க. சரிங்களா? சனி நல்லா இருக்கார். உங்களுக்கு குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வேலை மாற்றம், இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ வேலை, தொழில் இதிலெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பே கிடையாது. உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த மாதம் பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகளோ கஷ்டங்களோ உங்களுக்கு வரவே வராது. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா, இந்த மாதம் கொடுத்து வச்சவங்களான்னு சொல்லிடலாம் துலாம் ராசிக்காரங்களை. ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஜாதகம் நல்லா இல்லாதவங்க தாங்க பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அசிங்கமானப்பட்டு, கேவலப்பட்டு, கடன் தொலையில் அவதிப்பட்டு, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கி எல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஜாதகமும் நல்லா இருந்துட்டால் நீங்கள் 100% நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்களோட தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.